இயேசு சுகம் தந்து நடத்தி செல்லுவார். யெகோவா ராஃபா சுகமின்று தருகிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்று. அப்படி ஏதோ ஒரு வியாதி எனக்குள்ள இருக்கு பாஸ்டர், என்னால் ஆராதிக்க முடியல, பலவீனத்தோடு இருக்கிறேன். ஆமாம், எனக்கு ஒரு சுகம் வேணும், எனக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும். ஒருவேளை நீங்கள் சுகத்தோடு இருக்கலாம், எங்கள் வீட்டில் சுகவீனத்தோடு படுத்திருக்கிறாங்க, இன்னைக்கு ஆராதனைக்கு வர முடியாமல். அப்படிப்பட்ட இருப்பீங்கன்னா கொஞ்சம் உங்கள் கையை உயர்த்தி காண்பிக்கிறீங்களா? எனக்கு ஒரு சுகம் வேணும், எனக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும், எனக்கு ஒரு பலன் வேணும், எனக்கு ஒரு நல்ல சுகத்தை ஆண்டவர் இந்த ஆராதனையில் தரணும் அப்படின்றவங்க மாத்திரம். இல்லை, நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா கையை கீழே போட்டுக்கங்க. ஏதோ ஒரு பலவீனம் எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறவங்க கர்த்தர் இந்த ஆராதனையில் சுகப்படுத்தணும்னா தோத்துறோம். நீங்கள் மாத்திரம் அப்படி எழுப்பி நில்லுங்க பார்ப்போம். அப்படி யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. குருடனுக்கு சுகம் வேணும்னா அவன் கத்தி தான் ஆகணும். நீங்கள் மாத்திரம் மற்றவங்க உட்காந்துக்கிறீங்க, சுகம் வேணுங்கிறவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க. ஒருவேளை என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுகம் வேணும் பாஸ்டர், அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நான் எழும்பி நிற்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் எழும்பி நிற்கலாம். இப்போ இந்த 4 சரணத்தை பாடுற வரைக்கும் நீங்கள் உட்காராம இந்த 4 அற்புத சுகத்தையும் நீங்கள் பாடணும். என் கூட சேர்ந்து பாடணும். நிற்கிறவங்க பாடணும், உட்கார்ந்துருக்கிறவங்களும் சேர்ந்து பாடணும். பாடிக்கிட்டு இருக்கும் போதே முதல் சரணத்திலேயோ 2வது சரணத்திலேயோ 3வது சரணத்திலேயோ 4வது சரணத்திலேயோ தேவன் ஒரு தெய்வீக சுகத்தை தரப்போறார். ஆமென். கரங்களை தட்டி இணைந்து பாடி மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்லுவார். பாடுங்க. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்லுவார். யெகோவா ராஃபா சுகம் என்று தருகிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில உன்னை தொட்டு சுகமாக்கணும். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தா, மாமிக்காரத்தை பிடித்து தூக்கினா. பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தா, மாமிக்காரத்தை பிடித்து தூக்கினா. காய்ச்சலுடனே அன்று நீங்கிற்று, அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். காய்ச்சலுடனே அன்று நீங்கிற்று, அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். யெகோவா ராஃபா சுகம் என்று தருகிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு. விசுவாசத்தோட பாடுங்க. யெகோவா ராஃபா சுகம் என்று தருகிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். 2வது சரணம். குஷ்டரோகியை கண்டா, இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தார். சேர்ந்து பாடுவோம். யெகோவா ராஃபா சுகம் என்று தருகி. பாடிக்கொண்டிருக்கும் போதே சுகம் தருகிற தெய்வம்
இன்றைக்கு ஆராதனைக்கு வந்த பிள்ளைகளே, யெகோவா உன் வியாதி படுக்க, உன் பலவீனங்கள், உன் சரீர சுகவீனங்கள் இயேசு இந்த காலை வேளையிலே this is a healing service உன்னை சுகப்படுத்தட்டுமே. மூணாவது சரணம். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். கைகள் அவள் மேலே வைத்தார், நிமிர்ந்து துதிக்க செய்தார். உட்கார்ந்துராதீங்க. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைங்க நின்றே பாடுங்க. யெகோவா யெகோவா ராஃபா சுகம் இன்று தருகிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். பாடுங்கோ. ஆராதனை வேளையிலே தொட்டு சுகமாக்குங்கப்பா. தெய்வம் இயேசு. கடைசி சரணம். பிறவி கூருடன் பர்த்திமேயும் அன்று இயேசுவே இறங்கும் என்றார். பார்வை அடைந்து மகிழ்ந்தார், உடன் இயேசு பின்னே நடந்தார். யெகோவா யெகோவா ராஃபா சுகம் என்று தருகிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். யெகோவா ராஃபா சுகம் என்று தருகிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்லுவார். யெகோவா ராஃபா சுகம் என்று தருகிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். சொல்லுங்க. யெகோவா. இந்த நாள் நாங்கள் குணமடைய வேண்டிய நாள். இந்த நாள் தேவ ஜனங்கள் சுகம் பெற வேண்டிய நாள். இந்த நாள் பலவீனங்கள் நீங்க வேண்டிய நாள். இந்த நாள் தேவ ஜனங்கள் சுகம் பெற வேண்டிய நாள். ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனத்தோடு எழுந்து நின்று இந்த பாடலை பாடினார்களோ, ஒரு ஜெபமாய் பாடினார்களோ, இந்த நேரத்திலே பரலோகத்தில் இருந்து உம்முடைய தெய்வீக சுகம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாகப்பா. எல்லா பலவீனங்களை நீக்கி போடுங்க ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. உம்முடைய தழும்புகளினாலே குணமாகிறோம் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைத்து உனக்காக எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வாக்கு கொடுத்தீரே. உம்முடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது யாரெல்லாம் பலவீனத்தோடு எழுந்து நின்று இந்த பாடலை பாடி ஆராதித்தார்களோ அவர்களை தேவன் இப்பொழுது சுகமாக்குவீராக. இந்த ஆராதனை விட்டு போகும் பொழுது ஒரு தெய்வீக சுகத்தோடு, ஒரு தெய்வீக பலத்தோடு, காண்டாமிருகத்தின் பலத்தோடு, போர்க்குதிரையின் பலத்தோடு, சிங்கத்தின் பலத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் போவார்களாக.
சுகம் தந்து அனுப்புங்க ஆண்டவரே. சுகமின்று தருகிறார் யெகோவா ராஃபா. சுகமின்று தருகிறார், சுகம் தரும் தெய்வம் இயேசு. சுகமின்று தருகிறார்.